Hello, students. Welcome to a fun learning adventure with Shine Kids Hub. Today, we are going to become word detectives and solve a really fun puzzle. Are you all ready for this? Come on, let's go. Okay, so have you ever wondered வார்த்தைகளாலேயே ஒரு பொருளை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? Just think about it for a second. Let's find out how. Well, அதுக்கு நமக்கு உதவ போறது நாலே ஸ்பெஷல் பாயிண்டிங் வேர்ட்ஸ் தான். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நல்ல எனர்ஜியோட சொல்லுங்க. This, that, these and those. Awesome! இந்த 4 வார்த்தைகள் தான் நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் இன்னைக்கு. So first up, நாம ஒரே ஒரு பொருளை பத்தி பேசும்போது என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுதான் this and that. Okay kids, இப்போ இந்த ரூலை ரொம்ப கவனமா கேளுங்க. Ready? We use this for one thing that is near us. Got it? Let me say that again. We use this for one thing that is near us. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு ரொம்ப பக்கத்துல கிட்டக்க இருக்கிற ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நாம this அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். For example, this is a book. இப்போ பாருங்க, இந்த புத்தகம் என் கையில எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. See, it's right here with me. அதனால தான் நம்ம this அப்படின்னு சொல்றோம். Easy, right? All right, next up is that. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ரூலை சொல்லலாமா? ஸ்லோவா கிளியரா சொல்லுங்க. We use that for one thing that is far from us. Fantastic! One more time. We use that for one thing that is far from us. அப்படின்னா என்ன? நம்மை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமா இருக்கிற ஒரே ஒரு பொருளை பத்தி பேசும்போது நம்ம that என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். For example, that is a tall tree. இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த மரத்தை உங்களால பார்க்க முடியுதா? அது ரொம்ப தூரத்துல இருக்கு, இல்லையா? It's way over there. நம்ம கிட்ட இருந்து தூரமா இருக்கிறதால தான் நாம that அப்படின்னு சொல்றோம். So, இப்போ உங்களுக்கான சீக்ரெட் கோட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. This அப்படிங்கிறது நீங்க கிட்டத்தட்ட தொடக்கூடிய அளவுக்கு பக்கத்துல இருக்கிற பொருள். ஆனா that அப்படிங்கிறது நீங்க தூரத்துல இருந்து சுட்டி காட்ட வேண்டிய பொருள். See, ரொம்ப சுலபம் இல்லையா? This நான் நீயா, that நான் far. அவ்வளவுதான். இப்போ நாம நிறைய பொருட்களை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு கத்துக்க போறோம். எக்ஸைட்டிங் இல்லையா? ஓகே, நம்மளோட அடுத்த வேர்ட் என்னன்னா these. இந்த ரூலை ரொம்ப கவனமா கேளுங்க. We use these for many things that are near us. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Repeat after me. We use these for many things that are near us. Fantastic. Here's an example. These are apples. Wow! Look at all these yummy apples right here with me. இங்க பாருங்க, இந்த எல்லா ஆப்பிள்களும் எனக்கு ரொம்ப கிட்டக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதனால தான் நாம these அப்படின்னு சொல்றோம். And நம்மளோட ஃபைனல் ஹீரோ வேர்ட் those. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Nice and slow. We use those for many things that are far from us. Excellent job. One last time. We use those for many things that are far from us. For example, those are birds in the sky. எல்லாரும் வானத்தை பாருங்க. அங்க உயரத்துல பறக்கிற பறவைகளை பார்க்க முடியதா? They are so far away from us, இல்லையா? அதனால தான் நாம those அப்படின்னு சொல்றோம். So simple. These na near, those na far. அவ்வளோதான். Wow, look at this. இதான் உங்களோட பாயிண்டிங் வேர்ட்ஸ் சீட் ஷீட். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க வேணும்னா இப்ப பாஸ் பண்ணிட்டு உங்க நோட் புக்ல இதை வரைஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாத்தையும் சுலபமா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்க, நியர்ல ஒண்ணுனா this, நிறைய இருந்தா these. ஃபார்ல ஒண்ணுனா that, நிறைய இருந்தா those. Perfect. Number 1. This is my pencil. Number 2. These are my books on the table. Number 3. That is a tall building. Number 4. Those are birds in the sky. Let's try a few together. Okay, look up at the sky. இப்ப பாருங்க, there are many stars and they are very far away. So what's the word? Yes, fantastic. It's those. Wow, you're all getting so good at this. Those are stars in the sky. Students, if this lesson helped you understand the topic, please subscribe to Shine Kids Hub for more learning videos. அப்போதான் நாம இந்த மாதிரி இன்னும் நிறைய learning adventuresக்கு ஒன்னா போக முடியும். See you in the next lesson. Bye bye.